தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு செய்தின்னா, நம்ம வந்து செக்யூரிட்டியா இருந்த நம்ம அஜித் அவர்கள வந்து காவல்துறை அ கொடூரமா விசாரணைங்கிற பேர்ல அவங்கள வந்து அடிச்சு கொன்னது தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா இருக்கு. அதாவது சிவகங்கை மாவட்டத்தில அ பணப்புரம் அப்படிங்கிற ஒரு பத்திரகாளியம்மன் கோவில்ல வந்து செக்யூரிட்டியா இருந்தவர் தான் நம்ம அஜித் அவர்கள் வந்து. அங்க வந்து கோவிலுக்காக வந்து ஒரு அம்மாவும், பொண்ணும் வந்திருக்காங்க. அவங்க வந்து கார்ல வந்திருக்காங்க. கார்ல இறங்கி சாமி கும்பிட போறதுக்காக அவங்க வந்து கார வந்து அஜித் அவர்களிட அந்த சாவிய குடுத்து, "இந்த கார வந்து பார்க் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரும் வந்து அவர் கார் ஓட்ட தெரியாதனால வேற யாரையோ கூப்பிட்டு பார்க் பண்ணியிருக்காரு. அவங்களும் சாமி கும்பிட்டு வந்த பிறகு, அதே மாரி அந்த கார எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அஜித் கிட்ட சொல்லியிருக்காங்க. அவரும் வந்து இன்னொருத்தர வந்து ரெடி பண்ணி அந்த கார எடுத்து கொண்டாந்து குடுத்துருக்காரு. அவங்களும் கார்ல வீட்டுக்கு போயிட்டாங்க. போன பிறகு 1 ஹவர் கழிச்சு தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு நெனைக்கிறேன். உடனே வந்து 100க்கு ஃபோன் பண்ணி, அவங்களுக்கு நகை காணோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்களுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து வந்த சில பேர் வந்து போலீஸ் வந்து அஜித்த வந்து கைது பண்ணி கூட்டி போயிருக்காங்க. கூட்டி போனவங்க ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து அஜித் அவர்கள வந்து அடி தாங்க முடியாம, ஏன்னா அவர் வந்து நான் வந்து ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி, அந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துக்கு வந்துட்டா, அந்த இடத்துல வந்து நம்ம சார்ந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. எப்படியாவது காப்பாத்திடுவாங்கங்கிற நம்பிக்கையில தான் அவர் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அழைச்சிட்டு வந்த பிறகு அந்த இடத்துல நகை இல்லன்னு தெரிஞ்ச பிறகு, அவங்கள கடுமையா தாக்கி அதே இடத்துல அவரு உயிரும் போனதா தெரியுது. ஒ என்ன அப்படின்னா, இது வந்து நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போன பிறகு பாருங்க, நீதிபதியே வந்து அந்த இடத்துல வந்து ஆய்வு பண்ணாரு. அதுலேருந்து மிகப்பெரிய வருத்தத்த வந்து எல்லாருக்கும் ஏற்படுத்தியிருக்குது. ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து இதில இன்வால்வ் ஆவறதுக்கு என்ன வேலை இருக்கு? அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. அதே போல வந்து நீதிபதி கேட்டிருக்காரு. அதுக்கு அரசு வந்து அதாவது WhatsAppல போல சமூக வலைதளங்கள்ல இந்த செய்தி பரவுட உடனே இந்த செய்திய அறிந்து அந்த ஸ்பெஷல் டீம் வந்து விசாரிச்சதா சொல்றாங்க. இப்படி வந்து பல செய்திகள் வருதே, அப்ப எல்லாத்துக்கும் இந்த டீம் போய் விசாரிச்சிருக்கா? அப்படின்னு திருப்பி எதிர்கேள்வி வந்து நம்ம நீதிபதி கேட்டது மிகப்பெரிய ஒரு சாமானியனோட கேள்வியா அது இருக்கு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வகையில என்னன்னா, வருத்தத்திலயும் நம்ம மதுரை கிளை நீதிமன்றம் வந்து உயர்நீதிமன்றம் உண்மையிலே பெருமைக்குரியதா இருக்கு. நேரடியாக வந்து விசாரிக்கிறாங்க. இது உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வரதுக்கு அவங்க போராடுறாங்க. ஒரு சாமானிய ஏழை எளிய மக்களின் நிலையில நின்னு அவங்கள பார்க்கிறபோது, அந்த நீதிபதி அவர்களுக்கு மனமார்ந்த இந்த இடத்துல நன்றியும், இதே போல நீங்க இன்னும் பல கேஸ்கள முன்னெடுத்து செய்யணுங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உண்டு பண்ணியிருக்குங்கிறதா நம்மளுக்கு தெரியுது. நல்லா பாருங்க, அரசாங்கம் வந்து இந்த போலீஸுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அப்படிங்கிற மனநிலையை வந்து எல்லாருக்கும் உருவாக்குது. நீதிபதியும் இதில் பயங்கரமா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. தயவு செய்து அரசாங்கங்கள் குற்றவாளிகள வந்து நீங்க வந்து இந்த கேஸை நீத்து போக செய்யறதுக்கு எதுவும் முயற்சி பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு அறிவுரையையும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல இதில் வந்து இந்த கொலை செய்யப்பட்ட, அதாவது விசாரணையின் போது செத்த அப்படின்னு அவங்க சொன்னாலும் கொலை செய்யப்பட்டதாக தான் எல்லாருக்கும் தெரியுது. அந்த 6 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணுறது பத்தாது, அவங்களுக்கு சாதாரண ஒரு கொலை யார் பண்ணாலும் என்ன நடவடிக்கை எடுக்கப்படுமோ அதே போல் அந்த 6 போலீஸையும் அழைத்து கைது செய்து அவர்கள் விசாரித்து கடுமையான தண்டனையை அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா இப்படி ஒரு சூழலை எந்த ஒரு போலீஸுக்கும் உருவாக்கக்கூடாதுங்கிறதுக்காக கடுமையான தண்டனை விதிக்கணும்னு எல்லாரும் மக்களோட நம்ம எதிர்பார்க்குறோம். அதுதான் வந்து உண்மையும் கூட. காரணம் வந்து இந்த மாதிரி நிலை வந்து நம்ம சாத்தான் குளத்தை நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். எவ்வளோ வந்து மன வலியை கொடுத்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம அதையே சொல்லிக்கிட்டு இருந்தோம், சாத்தான் குளம் சாத்தான் குளம்னு. மீண்டும் ஒரு சாத்தான் குளத்தை நம்ம இப்போ பார்க்குறோம். அப்போ ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லை அப்படிங்கிற ஒரு நிலையை தானே இங்கே இருக்குது. திராவிட கட்சிகள் எந்த கட்சி வந்தாலும் நம்மளுக்கு பெரிய சுமை தான் அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக தெரியுது. இது அரசியல் பேசுகிற இடம் கிடையாது. ஆனாலும் மன வருத்தத்தை ஏற்படுத்துறதுனால தாங்க முடியலங்க. அந்த பையனை போட்டு அவ்வளோ அடிச்சிருக்காங்க. அவன் தம்பியை போட்டு அதாவது அவன் தம்பி அடித்தா அவன் உண்மையை சொல்லுவான் அப்படிங்கிறதுக்காக அவன் தம்பியை போட்டு அந்த அடிச்சிருக்காங்க. அதே போல் தம்பி முன்னணியில் அண்ணனை போட்டு அடிச்சிருக்காங்க. நீயா தான் அவனை கேட்டு சொல்கிறான்னு. இப்படி மாறி மாறி அவங்கள அடித்து சித்திரவதை பண்ணி அந்த குடும்பத்துக்கு வந்து பெரிய ஒரு பாரத்தை உண்டு பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அஜித்தோட உடலை வாங்கணும்னு 50 லட்சம் ரூபா வந்து பேரம் பேசுகிறாங்களாம். இது இன்னும் வந்து வழியை கொடுக்குது பாருங்கள். யாருங்க இவங்களாம்? அந்த 50 லட்ச ரூபா கொண்டு வந்தது யாருங்க? இவங்களுக்கு எப்படி இந்த 50 லட்ச ரூபா வருது? அப்போ என்ன பின்புலம்? அதாவது ஒரு போலீஸு 6 பேர் வந்து நகை காணும்னு வந்து அஜித்தை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க.
விசாரணையின் போது அடிக்கிறாங்க, செத்து போறாரு. அப்ப வந்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். இதுதானே. இதுக்கு இடைத்தரகர்கள் ஏன் ரூ. 50,00,000 வந்து பேரம் பேசுறாங்க? அப்ப ஏதோ இது பின்புலத்தில இருக்குங்கிறது பச்சை பச்சையா நம்மளுக்கு தெரியுதுங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப வேதனைங்க. ஒரு ஆட்சியை நம்பி ஒரு ஆட்சிய வந்து மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா, இந்த மக்களுக்கு சரியா அவங்க நடந்துக்கிறாங்களாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. இப்ப தான் வந்து பல இடங்கள்ல வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து உறுதி கொடுக்குறாரு. இனிமேலுக்கெல்லாம் இது மாரி நடக்காது அப்படின்னு. ஆனாலும் இது நடந்து கொண்டே இருக்குது. அதாவது லா அண்ட் ஆர்டர் இங்க மிக மோசமா இருக்குதுங்க. இப்ப தான் அண்ணா யூனிவர்சிட்டியில யார் இந்த சார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுந்தது. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அதிலும் சில சர்ச்சைகள் இருக்கு. அத ஒதுக்கி வைப்போம். அதேபோல பல பேர வந்து நம்ம இது மாரி பழி குடுத்துக்கிட்டே இருந்தா, சட்ட ஒழுங்க பத்தி, இந்த அரச பத்தி நம்மளுக்கு எப்படிங்க நம்பிக்கை வரும்? இது ரொம்ப வருத்தமான இருக்கு. இத வந்து களையணும். அதுக்கு ஆட்சியாளர்கள் சரியான பாதைய போலீஸுக்கு வழிகாட்டணும். போலீஸ சுதந்திரமா செயல்பட அரசுகள் விடணும். இதுல வந்து அ அ அரசு அதிகாரிகள வந்து அரசியல்வாதிகள மிரட்டாம, தங்களுக்கான அடியாள்களா பயன்படுத்தாம இருக்கணுங்கிறது தான் முக்கியமா இருக்கு. இது வேதனையோட தான் பதிவு பண்றோம். இது மக்களோட அனைவரோட பதிவாவும் இது இருக்கு. இதுக்கு போல இன்னொரு சம்பவத்த தமிழ்நாடு பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்க உறுதி செய்யணும்.